நியூஸ் பாத்தீங்களா? என்னாச்சு? இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் வந்து முடிவுக்கு வந்ததா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஓகே. ஆமா, நானும் பார்த்திருந்தேன். ட்ரம்ப் அமெரிக்கா என்னிடம் கெஞ்சியது அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து கமேனி வந்து சொன்னதா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானிய ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்கு. ஓகே. பட் இந்த வார் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? இது யாரால இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இஸ்ரேல் தான். ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை காசால நடத்துகிற ஒரு சில விஷயங்களுக்கு எதிராக ஈரான் வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருந்துச்சு. அங்கே பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்காக ஈரான் பேசிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட். இதை தாண்டி இந்த ஒரு விஷயத்துக்குள்ள ஜூன் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாகுது. ஏன்னா ஈரானோட ஒரு சில இடங்களில் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துது. ஏற்கனவே ஈரானோட ஒரு முக்கியமான ஒரு சில அதிகாரிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கொண்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேஜர் அட்டாக்லேருந்து பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ள நடத்தி இருந்துச்சு. ஆனால் அதுக்கான எதிர்வினைகளை அப்போதைக்கு ஈரான் ஆற்றவே இல்லை. ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருந்தாங்க. நடுவில் கொஞ்சம் பேர் வார்த்தை போரே போயிருந்துச்சுனாலும் ஜூன் 12 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 12 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்ன்றது ஸ்டார்ட் ஆகுது இவங்க 2 பேருக்கு நடுவில். அஃபிஷியல் வார் டிக்ளேர்டு வாரே அது. ஆமாம். அப்படி இருக்கிறப்ப 2 கண்ட்ரியும் பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணையால் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஃபீல்டு வைஸ் மீன் கிரவுண்டில் போய் இது பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வார் அப்படின்னு நம்ம நடத்திட்டா நிறைய பேர்கிட்ட கன் இருக்குது, பீரிங் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலுமே இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வார்ன்றது ஏவுகணையால் மட்டும்தான் நடக்குது. நம்ம இந்த விஷயத்த இந்தியா பாகிஸ்தான் வார்லையுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். பல ஏவுகணைகளை மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரிஸ் வந்து பண்ணுது. இடைமறித்து தாக்குதல் பண்ணோம், இடைமறித்து அந்த ஏவுகணையை முறியடிச்சோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியா பாகிஸ்தானுமே சொல்லிருந்துச்சு. இதே மாதிரி விஷயங்கள் தான் இஸ்ரேல் ஈரான் வார்லையுமே நடந்துச்சு. குறிப்பாக 2 நாடுகிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள் வந்து தற்காத்து கொள்றதுக்கான அந்த அயன் டோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தற்காப்பு அமைப்புகள் இருந்துச்சு, ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் டோம் அப்படின்ற நம்ம பேச போது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் அதில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ஃபெல்லோ அப்படின்றது இது வரைக்கும் அறியப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஈரானோட மிசைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட அயன் டோமை அடித்து தோசம் பண்ணிருச்சு. சரி, ஓகே. ஈரான் கிட்ட இருந்தா நம்மளும் வந்து அயன் டோம் ஸ்ட்ரக்சரை வாங்கியிருக்கோம், அமெரிக்கா கிட்ட இருந்தா வாங்கியிருக்கோம். சரி, அமெரிக்கான்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. நம்ம வார்லையுமே வந்து பார்க்கும்போது அமெரிக்கா தான் தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த வார்லையுமே அமெரிக்கா தான் தலையிடுது. 2 நாடுகள் நடுவில் பிரச்சனைனா ஏன் அமெரிக்கா தலையிடணும்? ஏன் அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து எல்லா கண்ட்ரிஸோடமே ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் டீல்ஸ் வச்சிருக்கு. குறிப்பாக இந்த மாதிரியான கண்ட்ரிஸோட ஆயில் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஆகட்டும். சரி, குறிப்பாக இஸ்ரேல் விஷயத்தில் அமெரிக்கா காட்டுற அந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்டேருந்து பல கண்ட்ரிஸ் வந்து உளவுத்துறைக்கான சாஃப்ட்வேர்ஸ் வாங்கியிருக்கு. உளவு பார்க்கறதுக்கான சாஃப்ட்வேர்ஸும் வாங்கியிருக்கு. உளவுத்துறை சார்ந்த விஷயங்களையும் நிறைய இஸ்ரேலோட பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு எது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக ஓடி வந்து நிற்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இஸ்ரேல் மேலே முதல்ல ஹமாஸ் தாக்குதல் நடத்தினப்ப இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மோடி அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் இந்தியா மீது தாக்குதல் நடத்துகிறப்போ பஹல்கம் தாக்குதல் நடத்தப்போ இஸ்ரேல் வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நடந்த காசால இஸ்ரேல் பண்ண அத்தனை அட்டூழியங்களை பற்றினா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க யாரும் பேசவே இல்லை. நம்ம ஆளுங்க உலக பொது சமூகம் அப்படின்ற மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் யாருமே இவங்க பேசவே இல்லை. இன்னும் அதை ஒத்துக்காமையே பல பேர் இருக்காங்க. பல கண்ட்ரிஸ் வந்து காசால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து உணவுப் பொருட்கள் வந்து பல உதவிகளை செய்ய முன் வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதவிகள் போய் சேரத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அலோவ் பண்ணல அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயத்தில் அமெரிக்காவோட இன்டர்ஃபரன்ஸ்க்கான காரணம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் டீல்ஸ், அதுக்கப்புறம் இஸ்ரேலை காப்பாற்றணுன்ற மாதிரினா அந்த ராணுவ ரீதியான நட்பு, ராஜாங்க ரீதியான நட்புன்ற மாதிரி விஷயங்கள் இஸ்ரேலோட இருக்கு. குறிப்பாக அமெரிக்கா ஆயில் ரிசோர்ஸை தவிர்த்து மற்ற எந்த விஷயத்துக்கும் கல்ஃப் அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸோட சேராது. இதை தாண்டி ஒரு சில இஸ்லாமிக் ஸ்டேட்ஸில் வந்து ஏமன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பேசஸ் இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணதுன்னா அது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக எடுத்துக்கணும், ஒரு பக்கம் நெகட்டிவ் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அதோட மிலிட்ரி பேசஸை கொண்டு போய் போட்டுரும். இப்போ வந்து கத்தார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தார் இன்னும் ஒரு 2-3 கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் இருக்குது. ஈரான் மேலே இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஈரானோட 3 முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸ் மேலே ஈரான் வந்து ஸ்டெல்த் பாம்பரில் வந்து B2 பாம்பரில் வந்து பாம்பு போட்டு இது டேமேஜ் பண்ணிட்டதா அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிச்சு. அது பெருமையாக வேறு சொல்லியிருந்தாங்க. 2 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த தாக்குதல்னால பெரிய இழப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. எங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து சேஃபாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அணு ஆயுத நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பிடிக்காது. ஈராக் சதாம் ஹுசேன்ற விஷயம்லாம் இருக்குது. அதை பற்றி பேசணும்னா டீட்டெயிலாக ஒரு விஷயம் பேசணும். அணு ஆயுதம் வச்சிருந்தார். ஆமாம், இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அணு ஆயுதம் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார். இந்த விஷயத்தை நம்ம செகண்டரியாக வரும். இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் ஆட்சி மாற்றம் வரணும். ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தலைவர் சரியில்லை,
இப்போ இருக்க அரசு சரியில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்களை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேசின டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து கத்தாரில் இருக்க அமெரிக்கா பேசஸ் மேலே தாக்குதல் நடத்தின உடனே ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டார். குறிப்பாக இந்த விஷயத்திலும் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ட்ரம்ப் தானே தவிர்த்து இந்த 2 கண்ட்ரியும் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணலை. இந்தியா பாகிஸ்தான் விஷயத்திலையும் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதே ட்ரம்ப் தான். இந்த இடத்துல ட்ரம்ப்போட கை ஓங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பவர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கை ஓங்கி இருந்தாலுமே லோக்கல் வைஸ் அவருக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. அமெரிக்காக்குள்ளேயே ட்ரம்ப்போட நடவடிக்கைகளுக்கு எதிர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பல மாகாணங்களில் இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. யாருக்கிட்ட ஒரு வாரமாக அந்த விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா தலையிட்டு அந்த மக்களுக்கு பிடிக்கல. சரி, இந்த ஏவுகணை தாக்குதலில் எக்கச்சக்கமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரான் சைடில் யாருக்குரிய 3000 பேருக்கு மேலே இறந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் இருக்கு. ஆனால் இல்லை, ஒரு 300 - 400 பேருக்குள்ளன்ற அளவுக்கு தான் ஈரானோட டேட்டா இருக்கு. அதே மாதிரி டெல் அவிவ் இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தினதா எக்கச்சக்க காணொலிலாம் வந்துருந்துச்சு. நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டிங்ஸுமே நிறைய இடத்துல பார்த்துடலாம். தாக்குதல் ரொம்ப பலமானதாக இருந்திருக்கு. காசாவில் எப்படி ஒரு காட்சிகளை நம்ம பார்த்தோமோ, கட்டடங்கள்லாம் இடிஞ்சு வந்து பொதுமக்கள் வந்து ரோட்டில் வந்து நிர்கதியாக நின்ன ஒரு காட்சிகளை பார்த்தோமோ, அதே மாதிரியான ஒரு காட்சிகள் தான் வந்து டெல் அவிவ் இஸ்ரேலோட தலைநகருமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டெல்லாம் விட ரொம்பவே கேரளாவெல்லாம் விட ஒரு குட்டியான ஒரு சில நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். அப்படி இருக்கப்ப டெல் அவிவ் மேலே தாக்குதல் நடத்துனது உலகம் பூராவே பேசப்பட்டுச்சு. என்ன டெல் அவிவ் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு குட்டி ஒரு ஸ்பேஸ், இப்போ இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணுறதுன்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாக்குதலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் குட்டி ஒரு ஸ்டேட் அதை காப்பாற்றுறதுக்கு கூட முடியலையா அப்படின்ற ஒரு பார்வைன்றது இருக்குது. இந்த இடத்துல இவங்க இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க இந்த ஏவுகணை தடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் போதலையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா ஏவுகணை விற்கிறதும் ஏவுகணை தடுப்பு விற்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரிஸ், குறிப்பாக அமெரிக்கா வந்து ஏவுகணையும் விற்குது, ஏவுகணை தடுப்புக்கான விஷயங்களையும் விற்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், கண்ட்ரியோட பேர் விட்டுருவோம். ஒரு கண்ட்ரி வந்து உனக்கு வந்து ஏவுகணை விற்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை தடுப்பு மருந்து விற்குதுன்னா அந்த கண்ட்ரியோட இது என்ன இருக்கும்? ஏவுகணை தடுப்பு ரெண்டுமே விற்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு வார்ன்றது வரணும். பல கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்க்காக போராடுறேன், பீஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாலுமே மறைமுகமாக ஏதோ ஒரு கண்ட்ரியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரை வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது மறைமுகமாக நடந்துகிட்டே இருக்கும். ஒன்று ரிபல் குரூப்ஸ், அங்கே இருக்க லோக்கல் ரிபல் குரூப்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. இல்லைனா 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்க சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்டை யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதை அவங்க பண்ணால் தான் அவங்களால ஆயுதம் விற்க முடியும். ஆயுதம் அவங்க விற்கணும்னா அந்த நாட்டோட இறையாண்மைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும். இறையாண்மைக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் அவன் ஆயுதம் வாங்குவான். ஏதாவது போராட்டம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் தான் ஆயுதம் வந்து பயன்படுத்தப்படும். அப்பதான் மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மறைமுகமாக இந்த எல்லா போர்களுக்கும் பின்னாடி இருக்கிறது பிஸ்னஸ். அதனால பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள். ஆமாம், நம்ம வரி கட்டி நம்ம வரியிலேருந்து வாங்குற இராணுவ தளவாடங்கள் மூலயமா நாமளே கொண்டுக்கிறோம். இந்த குறிப்பாக பல இடங்களில் அமெரிக்கா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் மறைமுகமாக வந்து வாரை வந்து இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை அப்படியே மட்டும் குற்றச்சாட்டு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு சில இடங்களில் தீவிரவாதம் சார்ந்த விஷயங்களுமே வந்து எக்கச்சக்கமாக தலை தூக்கி இருக்குது. அதையுமே நம்ம ஒடுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். இப்போ பஹல்காமில் எடுத்தது தீவிரவாத தாக்குதல் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து ரீசெண்டாக 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வார் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஹமாஸால் ஃபஸ்ட்டு காசாலேருந்து ஸ்டார்ட் ஆனது. ஆனால் இப்போ இஸ்ரேலும் ஈரானும் மட்டும் தான் சண்டை போட்டுருக்காங்க. காசாவில் என்ன ஸ்டேட்டு, காசாவில் வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலையான்ற விஷயங்கள் வந்து இன்னும் யாரும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா காசாலையுமே இஸ்ரேல் வந்து பல டைம் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிருந்துச்சு. அந்த சீஸ்ஃபயர் மீறி இஸ்ரேல் பல வாட்டி தாக்குதல் நடத்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர்லையுமே சீஸ்ஃபயரை ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார், அதை மீறி தாக்குதல் நடந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் வார்லையுமே சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணார், அதுக்கப்புறமாவும் தாக்குதல் நடந்துச்சு. ஸோ இந்த சீஸ்ஃபயர் தான் ஃபைனலாக அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஏன் அப்படின்னா ஈரான் சார்பில் சொன்னது ட்ரம்ப் கெஞ்சினார்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த பக்கத்துலேருந்து தாக்குதல் நடத்தாத வரைக்கும் நாங்கள் நடத்த மாட்டோன்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க ராணுவ தளபதி சொன்ன விஷயங்களும் அதே தான். ஏறக்குறைய இவங்க தான் வந்து பேசினாங்க, இவங்க தான் வந்து கெஞ்சினாங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. நெதன்யாஹூ சைடில் வந்து ஜேடி வான்ஸ், அதுக்கப்புறமா இவங்க நெதன்யாஹூ சைடில் சொல்கிற விஷயங்களும் அதே தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தாக்குதல் நடத்தலைன்னா நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் தான் தாக்குதல் நடத்துகிறான்னு ஒரு கேள்வி. ஆமாம், மாற்றி சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக எல்லா நாடுகளுமே அதை சொல்கிறது தான். இப்போது நம்ம பண்ணுற தப்பு எல்லா நாடுகளும் எல்லா மக்களும் நம்ம பண்ணுற தப்பாக நம்ம சொல்லவே மாட்டோம். அவன் அடித்தான், அதனால் நான் அடித்தேன், அதுதான். இந்த வார் இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சுதுன்னா சந்தோஷம். இல்லை அது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணப்போ அது வந்து ஒரு ஹார்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக் ஸ்டேட்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து அது ஒரு கடல் வழி ஆயிலெலாம் கொண்டு வரதுக்கான ரூட் ஹார்மஸ் அப்படின்ற ரூட். அந்த ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணுச்சு. அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வழியாக வந்து எந்த ஒரு கப்பலும் மூவ் ஆக முடியாது. அந்த வழியாக கப்பல் மூவ் ஆகலை அப்படின்னா அது சுற்றிட்டு தான் வரணும். சுற்றிட்டு வரப்போ அதுக்கான டைமிங் அதிகமாக இருக்கும்.
எண்ணெய் மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் எண்ணெய் மட்டும் பிரச்சனை கிடையாது. இப்போது ஆயில் ரிசோர்ஸை தாண்டி எக்கச்சக்க கூட்ஸ் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு வரும். பேரிச்சம்பழமாகட்டும் சரி, இன்னும் பல பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வரும், நம்ம கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே போகும். அப்போ போகிறப்போ ஒரு கடல் வழி பாதிக்கப்படுதுன்னா அந்த இடத்துல ட்ரேடு பாதிக்கப்படும். ஒரு சில பொருளோட ஷெல்ஃப் லைஃப்ன்றது வரும். இப்போ 6 மாதம் ஒரு பொருளோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னா கல்ஃப்லேருந்து இங்கே வருதுன்னா வரதுக்கே ட்ராவலிங் டைமே இருக்கிற 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் பை வாட்டர் வேஸ்ட்டில் வந்துடும். அப்படி அதை வரத்துக்கு இல்லை சுற்றி வருது, அது இன்னும் 2 மாதம் 3 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் குறையப்போ அதோட வேல்யூவும் குறையும். அப்போ இந்த இடைப்பட்ட கால பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பேரோட ட்ரேடுன்றது அடி வாங்கும். கரெக்டான டைமுக்கு ப்ராடக்ட் கிடைக்காது, பல இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை ஆகிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி விஷயங்களை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான சீஸ்ஃபயர்ன்றது அப்ரிஷியபிளான ஒன். ஓகே, பட் ஆனால் இது டெம்பரரி தானே, இது இன்னும் 2 சைடில் தான் சீஸ்ஃபயர்ன்றது எப்பயுமே டெம்பரரி தான். ஓகே, ஐ மீன் இது பெரிய அமெரிக்கா தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்கே தவிர ஈரான் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க தாக்குதல் நடத்தாத வரைக்கும் நாங்கள் தாக்குதல் நடத்தலை, ட்ரம்ப் கெஞ்சினார்ன்ற விஷயம் என்ன சொல்லுவேன். ட்ரம்ப்பை கெஞ்சினார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்படுதுன்னா ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணல. இப்போ ஈரான் பக்கமும் இப்போ ஆஸ் பர் அஃபிஷியல் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் பக்கம் அதிகமான கேஷுவாலிட்டிஸ். அப்படி இருக்கிறப்ப அந்த மக்கள் அவங்க கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்க வந்து கெஞ்சினால தான் நான் போர் நிறுத்தினேன், இல்லைன்னா நான் கண்டினியூஸாக அமெரிக்காவே அட்டாக் பண்ணி காலி பண்ணியிருப்பேன்ற விஷயங்கள் நடைமுறையில் சாத்தியமானு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு குறையும். ஏன்னா ஈரான் வந்து ஒரு சின்ன நாடு, அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய ஜெயிண்ட் எக்கனாமிக் ஆஸ் வெல் அஸ் மிலிட்ரி பவர்ஸ்லேயுமே ஒரு பெரிய ஜெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மாதிரி ஒரு நாடுகளால் இது பண்ண முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு குறைவு. இப்போ அமெரிக்கா வந்து ஈரானோட நியூக்ளியர் சைட்டு மேலே பாம் பண்ணிட்டு போயிருக்கான். அமெரிக்காவால் ஈரான் மேலே நியூக்ளியர் பாமே போட முடியும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை ஒரு போருன்றப்போ அணு ஆயுதத்தை வச்சு தாக்குறதுன்றது ஒன்று, அங்கே இருக்க அணு ஆயுதம் சார்ந்த அணு உலை சார்ந்த இடங்களை தாக்குறதுன்றது 2வது விஷயமா இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைனோட இந்த நியூக்ளியர் ரிசோர்ஸ் மேலே தாக்குதல் நடத்திருந்தாங்க. இந்த இஸ்ரேலுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இவங்களோட வார்லையுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஒருவேளை நாமளும் நியூக்ளியர் ரிசோர்ஸை நம்ம ரொம்ப அதிகமாக வைக்கிறோம் அப்படின்னா இது நமக்கு வந்து ஒரு செல்ஃப் த்ரெட் மாதிரி தான். நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்திக்கிற கதை தான். இப்போ ஏதோ ஒரு பிளான்ட் இருக்குது 2 பிளான்ட் இருக்குது அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா, கண்டினியூஸாக ஒரு 6 பிளான்ட் வைக்கிறாங்க, 4 பிளான்ட் பக்கத்தில் வைக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். ஏதாவது ஒரு பெரிய வார் மாதிரி வந்து இப்போது ஈரான் மேலே அமெரிக்கா அட்டாக் பண்ண மாதிரி ஏதாவது நாடு வந்து நியூக்ளியர் பவர் மேலே அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த டேமேஜ்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். இட்ஸ் ஈக்குவலன் டு நியூக்ளியர் வார். குறிப்பாக எல்லா விஷயத்துலையுமே எல்லா போர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அமைதி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமானது. போர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வாக இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லா போர் ஏற்கனவே இந்த 2 போரையும் பார்த்துருக்கோம். வேர்ல்டு வார் 1 படிச்சிருக்கோம், வேர்ல்டு வார் 2 படிச்சிருக்கோம். கடைசியாக அவங்க கொண்டு வந்தது அமைதி சார்ந்த விஷயங்கள். யூஎனோட ரோலை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎனில் எல்லா கண்ட்ரிஸ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை யூஎன் யாரும் பெருசாக மதிக்கிறது இல்லைன்றதுக்கான காரணன்றது முக்கியமாக இருக்குது. வேர்ல்டு லெவலில் யூஎனோட இம்பார்ட்டன்ஸ் இவங்க முக்கியமாக ஆக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா யூஎன் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். அந்த கண்ட்ரீஸுக்கு இடைப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் யூஎன் மூலியமாக நடந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லாமல் ட்ரேட் ரிலேட்டான விஷயங்களுக்குள்ளேயும் யூஎன் வந்தால் மட்டும்தான் யூஎனோட பவர் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், யூஎனோட வாய்ஸ்ன்றது ஸ்ட்ராங் ஆகும். ஆண்டனியோ குட்டரஸ் ஒரு விஷயமும் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிக்கிறார், கண்டனம் தெரிவிக்கிறார். ஆனால் ஒரு கண்டனமும் வருத்தமும் எவ்வளோ பேர் கண்டுக்கிறாங்கன்றதே தெரியல. ஸோ யூஎனோட பவர் ஸ்ட்ராங் ஆகிற பட்சத்தில் எல்லா நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யுனைடடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.